நம்மால் முடிந்தவரை செய்வதன் பெயர் அல்ல முயற்சி. நாம் எடுத்த செயல் முடியும் வரை செய்வதன் பெயரே முயற்சி. முயலாக இரு, ஆமையாக இரு, ஆனால் முயலாமையாக இராது. முயற்சியினால் அகலும் அயற்சி, தளர்ச்சி. அதனால் உனக்கு கிடைப்பது மிகுந்த மகிழ்ச்சி. முயற்சிக்கு தேவை முறையான பயிற்சி. இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது ஒரு சிறுவன் குங்ஃபு கலை கற்றுக்கிறதுக்காக ஒரு குருவை பார்க்க போனார். அந்த குரு தினமும் ஒரு வாளி தண்ணியை கொண்டு வந்துட்டு அந்த தண்ணியில் இப்படி இப்படி ஸ்ப்ளாஷ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பயிற்சி கொடுத்தார். இது ஒரு நாள் இப்படி பண்ணால், 2 நாள் இப்படி பண்ணால், ஒரு வாரம் அப்படி பண்ணான். இந்த சிறுவன் என்ன எதிர்பார்த்தான் அப்படின்னா, அவர் நம்மளுக்கு அந்த குங்ஃபுவில் இருக்கிற பலவித ஸ்டெப்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுப்பாரு அப்படி இப்படின்னு ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு போன அந்த பையனுக்கு ஒரு மிகுந்த ஏமாற்றம் தான் அது. ஏன்னா ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி ஏன் பண்ண சொல்கிறாரு, அதுவும் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு அவனுக்கு தோணியிருக்கு. அப்படியே இன்னொரு 15 நாள் கடந்துட்டதுக்கப்புறம் அவன் அந்த வாத்தியார்களை சொல்லாமல் தன்னுடைய கிராமத்துக்கு திரும்பி வந்தான். கிராமத்துக்கு திரும்பி வரும்போது அந்த கிராமத்து நுழைவு வாயிலில் இருந்த ஒரு பெரிய மரக்கட்டை அவனுக்கு தடையாக இருந்தது. அது அவனுக்கு மிகுந்த எரிச்சலை உண்டாக்கிடுது. அவன் தன்னுடைய குரு மேலே இருக்கிற கோபத்தெல்லாம் சேர்த்து அந்த கட்டை மேலே காமிச்சான். ஓங்கி அடித்த உடனே அந்த கட்டை 2ஆக பிளந்துடுது. அப்போ தான் அந்த பையனுக்கு மனசில் பட்டது, தனது குரு தனக்கு முறையான பயிற்சியினுடைய முதல் படியை தான் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு. நாம் தான் அவசரப்பட்டு அவர் எப்படி சொல்லித்தராருன்னு தெரியாமல் நம்மளுடைய போக்கிலே யோசிச்சிடும். ஆனால் தன்னுடைய குரு தனக்கு முறையாக தான் பயிற்சி கொடுத்தாரு. அப்படி கற்றுனா தான் நம்மளால் பிரகாசிக்க முடியும், குங்ஃபு கலையை ஒழுங்காக கற்றுக்க முடியும்னு அவனுக்கு புரிஞ்சுது. இப்போது இந்த கதையிலேருந்து உங்களுக்கு முயற்சியின் மகத்துவம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.